Hello students, welcome to our YouTube channel. SSC ஓட 2026 கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல CGL and CHSL எக்ஸாம்ஸ்க்கு இப்போல இருந்து பிகினரா 0 லெவல்ல இருந்து பிரிபரேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கான பிரிபரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் 4 மாசத்துக்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த 4 மாசத்தோட ஸ்டடி பிளானுங்கிறது டெய்லி நீங்க குறைஞ்சது ஒரு 9 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரமாவது படிக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் இந்த 4 மாசத்துல எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி முடிக்க முடியும். இந்த 4 மாசம்ங்கிறது லிமிடெட் பீரியடுங்கிறதுனால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணா மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்குமோ அதை மட்டும்தான் நாம இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருப்போம். இதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்ல உங்களால் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு சிஜிஎல் எக்ஸாமோட நோட்டிபிகேஷனுங்கிறது 31 மார்ச் வரப்போகுதுங்கிறது எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. சிஹெச்எஸ்எல் கேலண்டருங்கிற நோட்டிபிகேஷனுங்கிறது 30 ஏப்ரல் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. சிஜிஎல் எக்ஸாம் மே ஜூன்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. சிஹெச்எஸ் எக்ஸாம் ஜூலை செப்டம்பர்ல கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் டேட்டுங்கிறது டென்டேட்டிவ் டேட் தான். இதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். யூஸ்வலா வந்து டென்டேட்டிவ் டேட்ல என்ன சொல்றாங்களோ ஒன்னு அந்த டேட்ல நோட்டிபிகேஷன் வரும், இல்லைன்னா அதுல இருந்து ஒரு 1 வீக் அந்த டைம் பீரியடுக்குள்ள நோட்டிபிகேஷன் விடுற மாதிரி எஸ்எஸ்சி பார்ப்பாங்க. ஓகேவா? எப்பவுமே எஸ்எஸ்சி நோட்டிபிகேஷன் விட்ட டேட்ல இருந்து 75வது நாள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. ஒன்னு 75 இல்லைன்னா 77வது நாள் இந்த மாதிரி. ஆனா மினிமம் 77 நாளாவது டைம் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் விட்டதுல இருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு. ஓகேவா? சோ உங்களுக்கு இப்ப நீங்க ஜனவரி 14ஆம் தேதி இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்ப நம்மளுடைய யூஸ்வலா எஸ்சி எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற அந்த ட்ரெண்டை வச்சு பாக்குறப்போ 31 மார்ச் சிஜியோட நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா எக்ஸாம்ங்கிறது ஜூன் மிட்ல கண்டக்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்புன்றது இருக்கும். இது 75 நாள் டைம் யூஸ்வலா பண்றதை பார்த்து. ஓகேவா? ஏன்னா மார்ச் மாசம் நோட்டிபிகேஷன் வருதுன்னா நமக்கு ஏப்ரல் மந்த் ஃபுல்லாமே அப்ளை பண்றதுக்கான டைமா கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ உடனே மேல கண்டக்ட் பண்றதுங்கிறது கஷ்டம். உடனே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதனால நிச்சயமா ஜூன்ல கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஜூன் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்க வேண்டாம். நாம இந்த வீடியோல உங்களுக்கு மே மிட்டுக்குள்ளேயே கம்ப்ளீட்டா இந்த 4 மாசத்துல என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணி முடிக்கிற மாதிரியான பிளானா ஷேர் பண்றோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதுமானதா இருக்கும். நீங்க இந்த மே மிட்டுக்குள்ளேயே கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டீங்கன்னா நீங்க சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், சிஹெச்எஸ்லையும் இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை ஒரு மைண்ட்ல உங்க டார்கெட்டா வச்சுக்கிட்டு நீங்க ப்ரிப்பரேஷன்ன்றதை பண்ற மாதிரி பார்த்துக்கணும். நமக்கு சிஜிஎல்லா இருக்கட்டும் சிஹெச்எஸ்எல்லா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே சேம் சிலபஸ் தான். நான் இந்த வீடியோ முழுக்க எனக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்னால என்னன்னு தெரியாது, நான் இப்பதான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்றவங்கள மைண்ட்ல வச்சுதான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். அதனால ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இல்லை, எதுல அதிக ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே த்ரூ அவுட் வீடியோல ஷேர் பண்ணிட்டே வருவேன். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. சிஜிஎல்லா இருக்கட்டும் சிஹெச்எஸ்எல்லா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டியர் 1ங்கிறது நமக்கு சேம் தான், சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஓகேவா? கொஸ்டின் ஆஸ்கிங் ஸ்டைல்ல வேணா டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர மற்றபடி சிலபஸ் எல்லாமே சேம் தான். ரீசனிங் டாபிக்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க 50 மார்க்குக்கு. ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க 50 மார்க்குக்கு. மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க 50 மார்க்குக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் கேட்பாங்க 50 மார்க்குக்கு. இந்த 4 சப்ஜெக்ட் தான் நீங்க படிக்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா இருக்க ரீசனிங் இருக்கு தெரியுமா? இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஒரு 25 நாள் நீங்க படிச்சீங்கன்னா இந்த டாபிக்கோட சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடலாம். அடுத்த ஒரு 30 நாள் டெய்லி உட்கார்ந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருந்தா இந்த டாபிக்ல ஸ்ட்ராங் ஆயிடலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் இன்டர்வல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த டாபிக்ல 50க்கு 50 உங்களால எடுக்க முடியும். இதான் இந்த டாபிக்கோட நேச்சர். நீங்க இதுல 50க்கு 50 நிச்சயமா எடுத்தாகணும். ஏன்னா 4 மாசம் தான் நீங்க படிக்க போறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போடணுங்கிறத மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 50க்கு 50 நிச்சயமா நீங்க எடுத்தே ஆகணும். அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ன்றது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய வொக்காபுலரியையும் உங்களுடைய கிராமரையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக்ல நல்ல மார்க் எடுத்துடலாம். ஸோ இந்த டாபிக்கோட சிலபஸ் கவர் பண்றதுக்கு அதிகபட்சம் 60ல இருந்து 70 நாள் தான் எடுக்கும். ஸோ இந்த 60 நாள்ல இருந்து 70 நாள் நீங்க நல்லா ஸ்பெண்ட் பண்ணி சிலபஸை கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஒரு 40 நாள் ரெகுலரா உட்காந்து டெய்லி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டாபிக்லயே 50க்கு 50 எடுக்க முடியும். ஸோ இந்த டாபிக்ல இதுதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி ரீசனிங்ல நீங்க சிலபஸ் கவர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ்க்குன்னு ஒரு டைம் பீரியட் கொடுக்கணும்னு நான் சொல்றேனோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் நீங்க சிலபஸ் கவர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ்க்குன்ட்டு நல்ல டைம் கொடுத்தீங்கன்னா இந்த 2 டாபிக்லயே 50 அவுட் ஆஃப் 50 எடுக்க முடியும். ஸோ இதுலயுமே நீங்க 50 மார்க் நிச்சயமா டார்கெட் பண்ணி ஆகணும். நான் இந்த 4 மாசத்துல தான் ப்ரிப்பரேஷன் பண்ண போறேன். எனக்கு ப்ரீவியஸ் நாலேஜ் கிடையாது. நான் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். என்னாலையும் முடியுமான்னு கேட்டீங்கன்னா உங்களாலையும் முடியும், நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா. அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாசமும் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். அந்த டாபிக்
உங்களுக்கு தனியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கான டைம்ன்றது அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மேக்ஸ் கவர் பண்றப்போ ப்ராப்பரா கவர் பண்ணிடுங்க. எந்தெந்த டாபிக் நம்ம இந்த வீடியோல சிலபஸ் ஷேர் பண்றோம், வெயிட்டேஜும் ஷேர் பண்றோம், ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்கன்ற முத கொண்டு. ஸோ நீங்க சிலபஸை நீங்க கவர் பண்றப்போ எல்லா டாபிக்கும் ப்ராப்பரா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு நீங்க கவர் பண்றப்போ நோட்ஸ் எடுப்பீங்க தெரியுமா, கிளாஸஸ் பார்த்து. அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு பிரம்மாஸ்திரா மாதிரி. அதுல உள்ள சம்ஸை 2-3 டைம் நல்லா சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா 2025 நடந்த சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அண்ட் அதுக்கப்புறமா சிபிஓ எக்ஸாம், இதோடைய மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க. நல்ல ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். ஏன்னா நம்மளால இதுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல பண்றதுக்கு டைம்ன்றது இருக்காது. அட்லீஸ்ட் இதையாவது பண்ணிட்டு போனீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அன்பிரடிக்டபிள் டாபிக். ஸோ இந்த டாபிக்ல வெறுமனே நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும்தான் சொல்லுவேன். அதை மட்டும் படிச்சுக்கோங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இந்த 3 டாபிக்ஸ்க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது எல்லாமே கம்பைனா சேர்ந்து உங்க எக்ஸாமை கிளியர் பண்ண வைக்கும். இதான் ஒரு பேசிக் ஐடியா. ஸோ இப்போ பெஸ்ட் சோர்ஸ் எதுன்னு பார்க்கலாம். புக்கை வச்சு படிக்கிறதா, இல்லை ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணுறதா, இல்லை ஆன்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணுறதா? ஆக்சுவலாக இது உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு பெட்டர் என்ன இருக்குன்னா டைம் பீரியட் தான். நம்மள்ட்ட 4 மாதம் தான் இருக்கு. இந்த 4 மாதம் கோச்சிங் இல்லாமல் கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கும் நீங்கள் எஸ்எஸ்சி ஓரியன்டான கோச்சிங்ன்றது நீங்கள் பண்ணணும், ஓகேவா? ஏன்னா இந்த 4 மாதங்கிறது லிமிடெட் டைம். நீங்களா செல்ஃபாக புக்கை வச்சு படிக்க போறீங்கன்னா அதுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதே இது நீங்கள் ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூஷனோ ஆன்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சியில் என்ன தேவை, எது படித்தா போதும், எது எஸ்எஸ்சிக்கு இம்பார்ட்டன்றதை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு இந்த லிமிட்டட் டைமில் பெட்டரான சிலபஸை கவர் பண்ணுறதுக்கும் பெட்டராக ரெடி ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அதனால புக்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க இந்த 4 மாதம். அதுக்கு பெட்டர் என்ன பண்ணால் ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் 4 மாதத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் நான் கவர் பண்ணிடுவேன்ட்டு அஷூரன்ஸ் தராங்கன்னா அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த 4 மாசத்துல டெய்லி 9 hours ஆகுது கிளாஸ் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நம்மளோட சஜஷன் ஆன்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களில் நிறைய பேர் நிச்சயமா ஏதாவது ஆன்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ல கிளாஸஸ் வாங்கி வச்சிருப்பீங்க. இல்லைனா நம்மளுடைய கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேற எங்கே கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்கே கிளாஸஸ்ங்கிறது வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வாங்குறதுக்கு முன்னாடி அதில் மினிமம் 80% சிலபஸ் ஆகுது இப்போ முடிச்சுட்டாங்களான்றதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ தான் கிளாஸஸே ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றவங்கள்ட்ட ஜாயின் பண்ணாதீங்க. ஏன் 4 மாசத்துல முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். அதே இது இப்போ 80% சிலபஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டேன்னு சொல்றவங்கள்ட்ட நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆல்ரெடி 80% சிலபஸ் இருக்கும். நீங்க அந்த சிலபஸ்லாம் முடிக்கிறதுக்காண்டி பேலன்ஸ் உள்ள சிலபஸையும் உங்களுக்கு கவர் பண்ணி முடிச்சுடுவாங்க. அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அதனால ஆன்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூஷனை ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமா கோச்சிங் இருந்தால் தான் இந்த 4 மாசத்துல கிளியர் பண்ண முடியும். நம்மளுடைய கிளாஸஸ் நம்மளுடைய ஆப்ல அவைலபிளா இருக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை தரும். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல இந்த கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். இதுல உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆயிருக்கும். கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஹேண்ட் ரிட்டனா நோட்டை காப்பி பண்ணுங்கிற அந்த நீடு கிடையாது. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எல்லாமே எஸ்எஸ்சி எக்ஸாம் ஓரியன்டாக தான் கிளாஸஸ் இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு என்ன தேவை, எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு என்ன பெஸ்ட் மெத்தடு, எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு என்ன படிச்சா போதும், அதை மைண்ட்ல வச்சு தான் இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரேம் ஆயிருக்கும். டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக டீச் பண்ணிப்போம். டைப் வைஸ் கிளாஸஸாக இருக்கும். கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆகிடும். எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாமோட சிலபஸ் கவர் ஆகிடும். சிலபஸ்க்கு நீங்க வேற எந்த கோர்ஸையும் பார்க்க வேண்டாம், தனியா நம்ம டீச் பண்றதே போதும். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுமே உண்டு. வொகாபுலரி எல்லாமே ட்ரிக்கோட டீச் பண்ணிருப்போம். மேக்ஸுக்கு பெஸ்ட் மெத்தடு, ஷார்ட் கட்ஸ், எது எக்ஸாம்ஸ்க்கு இந்த கொஸ்டினுக்கு எது பெஸ்ட் மெத்தடா இருக்கும், என்ன அப்ரோச்சோ அதை தான் டீச் பண்ணிப்போம். இங்கிலீஷ் ஆர்சி டாபிக்ஸ்லாம் ட்ரிக்ஸோட தான் டீச் பண்ணிப்போம். ஜெனரல் அவேர்னஸ்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவை, எந்த பாயிண்ட்ஸ் தேவை, அதுதான் உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். கம்ப்ளீட் கைடன்ஸ் பெஸ்ட் கிளாஸா இருக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு. இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாலே போதும், மோர் தென் எனஃபா இருக்கும். சிலபஸ் கவர் பண்ண, சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ண. இதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் மட்டும் ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங் டாபிக் பத்தி பார்த்துக்கலாம். ஸோ ரீசனிங்கோடைய இப்போ எடிக்விட்டி பேட்டர்ன் புது வெண்டார் வந்துட்டாங்கல்ல, எடிக்விட்டி பேட்டர்ன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் சிலபஸ், இதுதான் அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, வெயிட்டேஜ் இதுதான், ஓகேவா? ஸோ நான் கொடுத்துருக்கூடிய இந்த ஆர்டர்லயே சிலபஸ்ங்கிறத கவர் பண்ணுங்க. இதுல ரெட் கலர் மார்க் கொடுத்துருக்கிறதுலாம் இருக்கு தெரியுமா, இதுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ்ங்கிறது தேவைப்படும். ஸோ இதுதான் சிலபஸ். எப்படி கவர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் வீடியோ மட்டும் பாருங்க, அது மோர் தென் எனஃபா இருக்கும். வேற எதுவும் தனியாக நீங்கள் பார்க்க வேண்டாம். நம்மளுடைய கிளாஸஸ் பாருங்க, கிளாஸஸ்ல உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ்ங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க அந்த நோட்ஸ் அப்படியே உங்க நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? லாங் சைஸ் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? காப்பி பண்ணிட்டு அந்த நோட்ஸ்ல நம்ம டீச் பண்ணக்கூடிய சம்ஸை நீங்க ஓனா ஒரு டைம் சால்வ் பண்ணி பாருங்க. இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக முடிங்க. இதுக்கு அப்படி பண்ணுங்க, அதுக்கடுத்து இந்த டாபிக் படிங்க. இப்படி ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா
சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் 2025 எக்ஸாம்ஸை கேட்ட Tier 1 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. இது போதுமானதா இருக்கும். இதுதான் நம்ம பண்ண முடியும். இதுவே சஃபிஷியண்டா இருக்கும். ஏன்னா சிஜிஎல் எக்ஸாம்ஸ்ல ஒரு 46 ஷிஃப்ட் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. சிஹெச்எஸ் எக்ஸாம் கிட்டத்தட்ட 40 ஷிஃப்ட் கண்டக்ட் கிட்டத்தட்ட ஒரு 86 கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25 கொஸ்டின்ங்கிறப்போ 2150 கொஸ்டின்ஸ்ங்கிறது உங்களுக்கு இதுல இருக்கும். இது நீங்க சால்வ் பண்ணி பார்க்கறதே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதுலயே நீங்க ட்ரெயின் ஆவீங்க. நீங்க சால்வ் பண்ணி பார்க்கறப்போ நிச்சயமா ஒரு சில டாபிக்ல நீங்க ஸ்டக் ஆவீங்க. சில டாபிக்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அந்த டாபிக்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் புக் எடுத்துக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல உண்டு. அதுல இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் மினிமம் ஆவது சால்வ் பண்ணி பாருங்க போதும். நான் இந்த ரெட் கலர் எல்லாம் கொடுத்துருக்கேன் தெரியுமா, இது எல்லாம் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நிச்சயமா இந்த டாபிக்ல உங்களுக்கு நீங்க உடனே லாஜிக்லாம் ஃபைண்ட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ்ங்கிறது தேவைப்படும். அந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் இப்போ சீரிஸ் கம்ப்ளீஷன் நீங்க பார்த்து முடிக்கீங்க, அதுக்கப்புறம் டிகோடிங் எல்லா சிலபஸ் முடிக்கிறீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த சீரிஸ் கம்ப்ளீஷன்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் புக்ல இருந்து மினிமம் ஒரு 100 கொஸ்டினாவது சால்வ் பண்ணுங்க. 100 கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கு நீங்க முன்னைக்கு இருந்ததை விட இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும் அப்படி நீங்க பண்ணுங்க. இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் 2025 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இதை பண்ணா போதும். இந்த எல்லா டாபிக்கையும் உங்களால 25 நாள்ல முடிச்சிட முடியும். நான் இந்த 2026 எக்ஸாம்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு 4 மந்தோட டீடைல்டு ஸ்டடி பிளான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டடி பிளான் நம்மளோட இந்த கோர்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டெய்லி இந்த ஸ்டடி பிளான் என்னென்ன டாபிக் படிக்கிறோங்கிறத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம்லையும் ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு டெய்லி என்னென்ன படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணுங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ரீசனிங்க்கு டெய்லி நீங்கள் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். 25 நாள், மொதல் 25 நாள். ஏன்னா மொதல் 25 நாளில் ரீசனிங் சிலபஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 1 hour. ஓகேவா? டெய்லி ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு டெய்லி ஒரு 3 மணி நேரம் நீங்கள் படிக்கணும். டெய்லி 4 சப்ஜெக்ட் படிக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் ஒரு 2 மணி நேரமாவது படிக்கணும். ஓகேவா? நீங்கள் 2 மணி நேரம் படித்தாதான் மொதல் 25 நாளில், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் இதில் பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் மேத்ஸில் முதல்ல 1.5 மணி நேரம் படிக்கணும் மொதல் 25 நாள். அதுக்கப்புறம் டெய்லி 2.5 மணி நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது ஓகேவா? இதில் கொஞ்சம் டைம் வந்து நான் கரெக்ட் பண்ணி தரேன். ஸோ இதுதான் நீங்கள் டெய்லி படிக்க வேண்டிய டாபிக். டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். இது ஏன்னா நம்மளுடைய கோர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஏன்னா 40 நாள் நீங்கள் முடிக்கணுங்கிறப்போ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. உங்களால் கம்ப்ளீட்டாக ஒரு 120 days 4 மாசத்துல எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை கம்ப்ளீட்டாக உங்களால் கவர் பண்ணிட முடியும். இதில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டைமோட சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக எதுவும் பண்ணணுங்கிற அந்த அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் ரீசனிங்க்கு. ஸோ 25 நாளில் சிலபஸ் கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 30 நாள் டெய்லி ஒரு 30 minute ப்ராக்டிஸுங்கிறத பண்ணுங்க. 55 டேஸ்க்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீசனிங்கில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் இன்டர்வெல்ல 3 days ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 50 out of 50 ரீசனிங்கில் எடுக்கலாம். அடுத்து மேக்ஸ் சிலபஸ். மேக்ஸோட சிலபஸ்ங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கர்ஸ், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ், மிக்சர் அலிகேஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன், டிவிசிபிலிட்டி, நம்பர்ஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, மென்சுரேஷன், பார்ட்னர்ஷிப். இதுதான் புது எடிக்விட்டி பேட்டர்ன் பேஸ் பண்ணான எஸ்எஸ்சியோட சிலபஸ் அண்ட் அதோடைய வெயிட்டேஜ். ஓகேவா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தரேன். நம்மளுடைய மேக்ஸ் கோர்ஸ் மோர் தென் எனாஃப் உங்களுடைய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு. அதில் நம்ம என்ன டீச் பண்ணியிருக்கோமோ அதில் உள்ள கொஷின்ஸை நீங்கள் நல்லா பார்த்து, கிளாஸஸ் பார்த்து, நோட்ஸ் எடுத்து அதை நல்லா ரிவைஸ் பண்ணி அதில் உள்ள கொஷின்ஸை 2 டைமாவது நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ரீசெண்டாக முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாமோட கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு போங்க. மேக்ஸில் ரொம்ப நல்ல மார்க்கே எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் கொடுத்துருக்க இதே ஆர்டரில் கவர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் பாருங்க. பர்சன்டேஜோட நம்மளோட வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு நோட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நோட்ஸை பிரிண்ட் பண்ண முடியலன்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்கன்னா நம்ம நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம்ல அதை ஹேண்ட் ரிட்டனா காப்பி பண்ணிக்கோங்க. அது என்ன இஷ்யூ இருக்குன்னா நீங்க 2 மணி நேரம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நோட்ஸ் எடுக்க 5 மணி நேரம் ஆகும். அதுக்கு பெட்டர் என்ன பண்ணலாம்னு நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த 2 மணி நேரம் வீடியோவில் மேக்ஸிமம் நம்ம ஒரு 3 டைப்ஸ் டீச் பண்ணியிருப்போம். அந்த 3 டைப்புக்கு ஒரு 2 கொஸ்டின் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து உங்களோட மொபைல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்பெல்லாம் பர்சன்டேஜோட நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்களோ அப்போனா நீங்கள் உங்கள் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்டையும் ரிவைஸ் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின் பிடிஎஃப்ல இருக்கும், அதையுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது பெட்டராக இருக்கும். இது லிமிடெட் டைமுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நோட்ஸில் எடுங்க, நோட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த நோட்ஸில் உள்ள சம்ஸை 2 டைம் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அடுத்த டாபிக் போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எவ்ரி சண்டேயா இருக்கட்டும் இல்லை எப்போவாது ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா
அப்போல்லாம் ஆல்ரெடி முடிச்ச மேக்ஸ் டாபிக்ஸோட நோட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் மெயின், அதுதான் பிரம்மாஸ்திராங்கிறது. ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறமா சிஜிஎல் 2025 சிஹெச்எஸ்எல் 2025 டியர் 1 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. இது ஒன் சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது பண்றதுக்கு நம்ம டைம் இருக்கு. ஏன்னா நம்ம டெய்லி மேக்ஸ் படிக்க வேண்டியதா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணியே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸோட சிலபஸ் முடிக்கிறதுக்கு நமக்கு 112 டேஸ்ங்கிறது ஆயிரும், 111 டேஸ், 110 டேஸ் கிட்ட ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்குன்னு அந்த அளவுக்கு சஃபிஷியன்ட் டைம்ன்றது இருக்காது. அதனால தான் நான் வந்து உங்களை இந்த பேப்பர்ஸை மட்டும் சால்வ் பண்ணி பார்க்க சொல்றேன். இது வந்து நீங்க சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சோன்னா அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி முடிச்ச நோட்ஸ்ல உள்ள சம்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்க. நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ்லயுமே மினிமம் 150 கொஸ்டின் ஆவது டீச் பண்ணிருப்போம். அதை நீங்க நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிட்டு இதுக்கு நீங்க வர்றப்போ இதுல இன்னும் நீங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட முடியும். இது உங்களுக்கு உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிலபஸ். சினானிம், ஆண்டனிம், இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஸ்பெல்லிங், ஹோமோனிம்ஸ், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேரா ஜம்பிள், க்ளோஸ்டர்ஸ். இதான் எஸ்எஸ்சியோட சிலபஸ். இதுல ஏன் இது ரெண்டுத்துக்கு மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா இது ரெண்டுமே இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்டா எஸ்எஸ்சியில் கொஸ்டின்ன்றதை கேட்குறாங்க. மற்ற எல்லா டாப்பிக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இங்கிலீஷ்ல. ஆனா இந்த ரெண்டு பர்டிகுலர் டாபிக்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கிடணும். ஏன்னா 4 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு 4க்கு 4மே நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் 50 out of 50 டார்கெட் பண்ண முடியும். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ எப்படி படிக்கிறதுனா இங்கிலீஷ்க்கு நம்ம கிளாஸஸ் மட்டும் போதும். வொக்காபுலரியில் ஒரு 31 வீடியோ உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த 31 வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். இது எல்லாம் உங்களுக்கு கவர் ஆகிடும். வேற எந்த வீடியோ நீங்க பார்க்க வேண்டாம். 31 வீடியோ அண்ட் 31 பிடிஎஃப்பும் இருக்கும், 31 டெஸ்ட்டும் இருக்கும். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுங்கிறது இருக்கும். நீங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் உள்ள நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிங்க. இதுல கேட்கக்கூடிய எந்த கொஸ்டின் நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இது 31 வீடியோல எல்லாமே உங்களுக்கு ட்ரிக்கை வச்சு தான் நான் டீச் பண்ணிப்பேன். ஈஸியா அந்த வேர்டை மெமரைஸ் பண்றதுக்காக. ஒவ்வொரு வீடியோவும் 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் இருக்கும். அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3300 வேர்ட்ஸுங்கிற மாதிரி நம்ம டீச் பண்ணிப்போம். இது எல்லாமே சேர்த்து அதை படிச்சுக்கிட்டா மட்டும் போதும். கிராமரை பொறுத்த வரைக்கும் ஒரு 21 வீடியோ இருக்கும். பேசிக்ஸ் ஒரு 3 வீடியோ, ரூல்ஸ் ஒரு 16 வீடியோ, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஸ்பீச்ங்கிறது ஒரு 2 வீடியோன்னு இருக்கும். இது ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு நாள் நீங்க படிக்கிற மாதிரி ஷெட்யூல்ல கொடுத்துப்போம். அதை பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது இந்த டாபிக் எல்லாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு 6 வீடியோன்னு இருக்கும். இதை பார்த்துக்கிட்டா போதும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் கவர் பண்றதை அதை ரிவிஷன் பண்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கிளாஸஸ் பாருங்க, நோட்ஸ் எடுங்க, பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதை கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுங்க. 70 நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோன்ற மாதிரி பார்த்து அன்னைக்கே அந்த வீடியோல கொடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பினாக்கல் புக் எல்லாரும் வாங்கிக்கோங்க. அந்த புக்கு ப்ராக்டிஸ், ஓகேவா? அந்த புக்கை வாங்கிக்கிட்டு அந்த புக்கில் இந்த டாபிக் எல்லாம் இதில் உள்ளதெல்லாம் இது எல்லாத்துக்கும் டெய்லி 20 கொஸ்டின், இது எல்லாத்துக்கும் டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ங்கிற மாதிரி சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 40 நாளில் கம்ப்ளீட்டாக அந்த புக்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அந்த 40 நாள் அந்த கம்ப்ளீட்டாக புக்கை அந்த ஃபினிஷ் பண்ணிட்டீங்கனாலே இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுக்கிறப்ப நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. இது சால்வ் பண்ணுறப்போ டெய்லி 20 டெய்லி 10 இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் புக்லேருந்து சாப்டர் வைஸ் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ நிறைய மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் சரி பண்ணிக்கிடுவீங்க. ஓகேவா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கொஸ்டின் ஆன்சர் தரலையா, எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, அதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ண உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ற அந்த எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் உங்களை 50 out of 50 எடுக்க வைக்கும். அதனால இதை கட்டாயம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸோடைய டியர் 1 கொஸ்டின் பேப்பர் மட்டும் சால்வ் பண்ணுங்க போதும். ஏன்னா இந்த புக்ல பினாக்கல் புக்ல நிறைய வருஷம் கொஸ்டின் இருக்கும். அதுவும் நீங்க சால்வ் பண்றீங்க, இதுவும் சால்வ் பண்றீங்கிறப்போ இது போதுமானதா இருக்கும். 40 நாள்ல முடிச்சிடலாம். ஓகேவா? பினாக்கல் புக்கை. அதுக்கப்புறமா எப்போ நீங்க வந்து இந்த 70 நாள் சிலபஸ் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா டெய்லி ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டே 1லேருந்து டே 120 வரைக்கும் பண்ணாலும் ஓகே தான். இல்லை எனக்கு ரொம்ப டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க டே 71ல இருந்து 120 டேஸ் வரைக்கும் ஒரு 50 நாள் இருக்கு. 50 நாளும் டெய்லி நம்ம டெலிகிராம் சேனலில் ஒரு இங்கிலீஷ் ரீடிங் பீரியட் போஸ்ட் பண்ணுவோம். அதை டெய்லி ரீட் பண்ணுங்க. அதில் வொக்காபுலரி இருக்கும். அதில் நீங்கள் ரீட் பண்ணுறப்போ உங்கள் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் இங்கிலீஷில் 50 out of 50 எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இது நீங்கள் கட்டாயம் பண்ணி தான் ஆகும். ஓகேவா? 70 டேஸ் சிலபஸ் கவர் பண்ணுறது, 40 நாள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 50 out of 50 இங்கிலீஷில் எடுக்க முடியும். பாசிபிள் தான். நிறைய பேர் சிலபஸ் கவர் பண்ணுற மாட்டாங்க, ப்ராக்டிஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் இது ரெண்டுத்தையும் ப்ராப்பராக இந்த 120 டேஸ் டார்கெட் வச்சு பண்ணிங்கன்னா நிச்சயமாக இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸோட சிலபஸ்ங்கிறது இதுதான் வெயிட்டேஜ். ஆக்சுவலாக ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது ஒரு அன்பிரடிக்டபிள் டாபிக். எந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது நம்ம படிச்சுட்டு போகிறோம்,
அப்படிங்கிறப்போ இந்த டாபிக்ல இருந்து கட்டாயம் இதுல இருந்து கொஸ்டின் வருமானது கொஞ்சம் அன்பிரடிக்டபிளான டாபிக்கா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கானமி இதுல எந்த சப் டாபிக்கையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. ஜியோகிராஃபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்ட்ராட்டஜிக்கு இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த ஷெட்யூல்ல நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதுதான் இதுல கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கானமில கம்ப்ளீட் சிலபஸ் இந்த ஷெட்யூல்ல உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். அதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். அதே மாதிரி ஜியோகிராஃபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்ட்ராட்டஜிக்கல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றதுமே இதுல கொடுத்துருப்போம். அதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த 3 டாபிக்கோட சிலபஸை கவர் பண்ணுங்க. இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2025 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வெப்சைட்ஸ்ல, நிறைய டெலிகிராம் சேனல்ல ஆனுவல் கம்பைலேஷன் மாதிரி போஸ்ட் பண்ணாங்க. அதை மட்டும் படிச்சுக்கோங்க. 2026 ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, போதுமானதா இருக்கும். ஓகே, நான் இப்போ இது எப்படி கவர் பண்றதுன்னா அரிஹண்ட் புக் இல்லைன்னா லூஸ் அண்ட் ஃபேட்மேன் இந்த 3ல ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன் இந்த 3த்துல ஒன்று வாங்க சொல்றோம்னா, நீங்க நம்ம கிளாஸ்ல நம்ம டீச் பண்ணிருக்கக்கூடிய பாயிண்ட் புக்ல இல்லாத பாயிண்ட் அதுல காப்பி பண்ணிட்டு அதை ஒரு நோட்டை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க பிரிண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும், இல்லை எழுத வேண்டியதா இருக்கும். நிறைய பேர் எழுதுனீங்கன்னா அதுக்கு டைம் நிறைய எடுக்குங்கிறதுனால ஜெனரல் அவேர்னஸ்க்கு மட்டும் நான் இதை சொல்றேன். அரிஹண்டோடைய புக் இல்லைன்னா லூஸ் அண்ட் ஃபேட்மேன் இந்த 3ல ஏதாவது ஒரு புக் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு டெய்லி ஒரு டாபிக் நம்ம டீச் பண்ணுறதை படிங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷெட்யூலில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ன்றது ஒரு ஸ்டோனேஜ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸ்டோனேஜ் நம்ம டீச் பண்ணக்கூடிய வீடியோ பாருங்க. ஓகேவா? எல்லா வீடியோவும் 30 to 45 மினிட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸ்டோனேஜ் வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த வீடியோல நம்ம டீச் பண்ணிருக்கக்கூடிய கிளாஸ் நோட்ஸை ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த நோட்ஸை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க எந்த புக் வச்சிருக்கீங்களோ அந்த புக்ல நம்ம கிளாஸ்ல டீச் பண்ண பாயிண்ட் புக்ல இல்லாத பாயிண்டா இருக்கும்ல, அதையெல்லாம் அந்த புக்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அந்த நோட்ஸை இப்போ ஃப்ரெஷ்ஷா ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு டைம் எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த டாபிக் போகும். ஓகேவா? நீங்க வந்து இந்த ஜெனரல் டாபிக் நீங்க உடனே மறக்கும். நீங்க எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ங்கிறது ஜெனரல் அவேர்னஸ்ல கிடைக்கும். நீங்க ரிவைஸ் பண்ணல, ரெகுலரா ரிவைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஜெனரல் அவேர்னஸ் நீங்க நிச்சயமா டிசப்பாயிண்ட் ஆவீங்க. அதனால படிக்கிறது இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம ஒரு டார்கெட்டை வச்சு தான் ஸ்மார்ட்டா தான் படிக்கணும். அதனால நாம எதெல்லாம் இதுல மென்ஷன் பண்றோமோ அந்த டாபிக் ரொம்ப தரவா நீங்க படிச்சிடணும். ஓகேவா? ஒரு டைம் எழுதியாவது பார்த்துடணும். இந்த அளவுக்கு நீங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெட்டர் ரிசல்ட்ங்கிறது உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ்லங்கிறது கிடைக்கும். ஓகேவா? டெய்லி ஒரு டாபிக்ன்ற மாதிரி கவர் பண்ணுங்க. ஷெட்யூலை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்க இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி. ஓகேவா? கட்டாயம் எழுதி பார்க்கணும். நிறைய வருஷம் வரும், நிறைய பேர் வரும். நீங்க எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெட்டர் ரிசல்ட். ஸோ மார்க் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்றது? மார்க் டெஸ்ட் புக் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். அதில் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் தான் கேம் சேஞ்சர். நான் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மார்க் டெஸ்ட் போடுவேன்னு இருக்கக்கூடாது. எப்போ நீங்க ரீசனிங்கோட சிலபஸ் முடிக்கிறீங்க, இங்கிலீஷோட சிலபஸ் முடிக்கிறீங்க, மேக்ஸ்ல ஒரு 75% சிலபஸ் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் இமீடியட்டா நீங்க மார்க் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா மார்க் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான், மார்க் டெஸ்ட்ங்கிறது ஃபுல் லென்த் டெஸ்ட் 100 கொஸ்டின் வச்சு, அது போட ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க இது நாள் வரைக்கும் படிச்சதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அதுல எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல மார்க் டெஸ்ட் போடுறப்போ நீங்க கவர் பண்ணாத டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸையும் அங்க உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இதுதான் இது லிமிட்டட் டைம்ல இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உங்களை பூஸ்ட் பண்ணும். ஓகேவா? அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் டெஸ்ட் எதை போடுறது? டெக்ஸ்ட் புக் ஆப்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக்ஷன் இருக்கும். உங்களுக்கு நீங்க சிஜியோடைய டெஸ்ட் சீரிஸ்க்கு போனீங்கன்னா அதுல 2025, 25 இதோட கொஸ்டின் பேப்பர் மட்டும் சால்வ் பண்ணுங்க போதும். ஓகேவா? மார்க் டெஸ்ட் போடுங்க. எப்படி இதை ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றதுன்னா ஒரு டெஸ்ட் போடுங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க. நீங்க முடிச்ச டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா, இல்ல அதுலயே லேக் ஆகுறீங்களா, அப்ப அதுல எதெல்லாம் லேக் ஆகுறீங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணுங்க. இதை சரி பண்றதுல கொஞ்சம் டெய்லி ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்றப்போ இது சரியாகுமா, ஸ்கோர் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நீங்க கிளியர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இதை ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணணும். ஓகேவா? இதை உங்க மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எவ்வளவு மார்க்கை டார்கெட் பண்ணணும்? சிஜிஎல் இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல் இருக்கட்டும், முன்ன மாதிரிலாம் ஹை கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நார்மலைசேஷன் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் 150 மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்க டார்கெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த 150 மார்க்னு சொல்றேன்னா நீங்க இந்த மார்க் எடுக்கிற அளவுக்காவது நீங்க டார்கெட் பண்ணி படிச்சாதான் நீங்க இந்த மார்க்கை ரீச் பண்ற அளவுக்கு ஸ்கோர்ன்றது எடுப்பீங்க. அப்படி எடுக்கிறப்போ நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இல்ல ஒரு 140, 130 தான் நீங்க டார்கெட் பண்றேன்ற மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா வேகன்சிங்கிறது கட் ஆஃப்ன்றது வேகன்சி டிபெண்ட் பண்ணியும் அந்த இயரோட பேப்பர் லெவலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நீங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 130 தான் வந்துச்சு, நான் இந்த டைம் 130 தான் எடுக்கிற அளவுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா நீங்க கட் ஆஃபை விட 2-3 மார்க் நீங்க கீழே எடுத்து ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்க 130 கட் ஆஃப் வைக்கிறாங்க, நீங்க ஒரு ரா ஸ்கோர் நீங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர் 135 இருக்குன்னா நான் மார்க் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நார்மலைசேஷன் ஈஸி பேப்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா
என்னுடைய சஜஷன் எப்பவுமே கட் ஆஃபா டார்கெட் பண்றதை விட இவ்வளவு மார்க் எடுத்தா ஒரு சேஃபா இருக்குன்றதை எடுக்கிறதா பெட்டர். 150 எடுக்கிறதுக்கு மேல டார்கெட் பண்ணுங்க. அதுக்கு டைம் இருக்கு, உங்களால முடியும். நீங்க மெனக்கெட்டு நான் இந்த வீடியோல சொன்ன எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா பாசிபிள் தான். ஓகேவா? பிகினரா படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு சஜஷன். ஓகேவா? டாபிக்ஸ் சிலபஸ் என்னவோ அதை பேசிக்கா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு நிறைய ஃபோக்கஸ் ரிவிஷனுக்கும் பிராக்டிஸ்க்கும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சிலபஸ் கவர் பண்றதை காட்டிலும் நீங்க ரிவிஷன் பண்றப்பவும் பிராக்டிஸ் பண்றப்பவும் தான் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. அதனால நான் சிலபஸ் கவர் பண்ணிட்டு தான் பிராக்டிஸ் பண்ணுவேன், ரிவைஸ் பண்ணுவேன்ற அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. அதுதான் நீங்க பண்ண வேண்டியது. அடுத்தது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸ்மார்ட் ஒர்க் இந்த சென்ஸ் என்னன்னா, நான் இந்த வீடியோல நான் சில எங்க கவர் பண்ணுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கேன். அங்கிருந்து கவர் பண்ணுங்க. அதை நிறைய ரிவைஸ் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பெட்டர் ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். நீங்க கன்சிஸ்டண்டா டிசிப்ளினா இருந்தீங்கன்னா லக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண லக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா லக்குங்கிறது தேவைதான். ஆனால் லக்கு மட்டுமே பத்தாது. லக்குமே எப்போ ஹெல்ப் பண்ணும்னா, நீங்க கன்சிஸ்டண்டா டிசிப்ளினா இருந்தால் மட்டும்தான் லக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த முக்கியமான டாபிக்னு சொல்லியிருக்கோம். அந்த டாபிக்ல இருந்து கட்டாயம் கொஸ்டின்ன்றது கேட்பாங்க. அது நீங்க நல்லா மெனக்கெட்டு நல்லா படிச்சு ரிவைஸ் பண்ணி நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த டாபிக்ல இருந்து கேட்கிறப்போ உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். இல்ல அந்த டாபிக்ல இருந்து கேட்கறனாலும் இது படிச்சதை வச்சு ஏதாவது வச்சு உங்களால எக்ஸாம்ங்கிறது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? லக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணும்னா சும்மா இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. யாரு கன்சிஸ்டண்டா டிசிப்ளினா ஹார்ட் ஒர்க் கூட மெனக்கெட ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமா லக்குங்கிறது ஃபேவர் பண்ணும். இதை நீங்க மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டருங்கிறது பண்ணிக்கோங்க. பிகினர்ஸால கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, பிகினர்ஸ் பேசிக்கான விஷயங்களை படிச்சுக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ், நிறைய ரிவிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபுல் டைம் அடுத்த 4 மாசம் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால எக்ஸாம்ன்றதை கிளியர் பண்ண முடியும். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிளாஸஸோட லிங்க் இருக்கு. கம்ப்ளீட் சிலபஸ் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட கவர் ஆயிடும். சிலபஸ் கவர் பண்றதுக்கு வேற எங்கேயுமே நீங்க நீட் தேவையே கிடையாது. இது மட்டுமே போதுமானதா இருக்கும். ஸோ இந்த ஸ்டடி பிளானுங்கிறத நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு 2 நாளில் போஸ்ட் பண்ணிடுறேன். இதில் சில கரெக்ஷன் மட்டும் டைம் டியூரேஷன் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு 2 நாள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஷெட்யூல்ன்றது உங்களுக்கு வந்து ஜனவரி 16ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும். இந்த ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்கோம் அதை தான் டே வைஸ் இதெல்லாம் படிக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ஷெட்யூல் நம்ம கோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.